ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டாசி மாசத்துல உங்களுக்கு பிரியாணி சாப்பிட முடியலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த மஷ்ரூம் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். ஸோ இத நான் இப்போ குக்கர்ல தான் செய்ய போறேன். ஒரு 6 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செய்ய போறேன். ஸோ அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இப்போ பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4 to 5 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் இப்போ இந்த குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். இத போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா இல்ல காரம் அதிகமா வேணும் அப்படின்னா 4 பச்சை மிளகா கூட கீறி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நல்லா ஃபுல்லா இருக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அரோமா வரும் பாருங்க. அந்த ஸ்மெல்லே வந்து செம்மையா இருக்கும். அதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி. தக்காளி வந்து அதிகமா போடாதீங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு புளிக்கிற டேஸ்ட் வந்துரும். ஸோ தக்காளி வந்து மினிமலா வச்சுக்கோங்க. ஒரு 4 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து மிளகாத்தூள். அதுக்கப்புறமா பாதி பாக்கெட் ஒரு 50 கிராம் பாக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாதி பாக்கெட்ல பிரியாணி மசாலா வந்து அது பாதி பாதி போட்டிருக்கேன் நானு. ஸோ அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் புதினா. இதுதாங்க மேஜர் மெயினே. இது மட்டும் இல்ல ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வராது. அதுதான் உங்களுக்கு அந்த பிரியாணி ஸ்மெல் எடுத்து குடுக்கும். அதுக்கப்புறமா பாதியா வெட்டின மஷ்ரூம ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மிக்சரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இது 6 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் அந்த பவுல்ல. இப்போ நீங்க எதுல மெஷர் பண்றீங்களோ அதே அளவுக்கு தண்ணி பிளஸ் அதோட கொஞ்சம் ஆஃப். இப்போ நான் இந்த பவுல்ல ஃபுல்லா ரைஸ் எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து அந்த பவுல்லே பாதி, அதாவது 1 1/2 கப் அளவுக்கு தண்ணிய நான் வந்து ஆட் பண்ணி மூடி போட்டு விசிலுக்கு விட போறேன். ஒரு விசில் மட்டும் விடுங்க. செகண்ட் விசில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கேஸ ஆஃப் பண்ணிருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.